ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அக்ரஸிவான ஒரு சிக்லெட் வகையை தான் பார்க்க போகிறோம். இதுதான் கியூபன் சிக்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இதை பற்றி ஒரு கேர் வீடியோ, அதனால் நம்ம இதை பற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க இதை பற்றியான ஒரு வீடியோவை பார்த்துடலாம். ஸோ கைஸ், கியூபன் சிக்லெட் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக இந்த சிக்லெட் ஹாபியில் ஃப்ளவரான் வளர்த்தி போர் அடிச்சவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். ஏன்னா நீங்கள் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கூட அது ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு சிக்லெட்டு. ஸோ இதால் கிட்டத்தட்ட 10 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும் கேப்டிவிட்டியில். ஸோ இந்த சிக்லெட்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் டேங்க் சைஸ் வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா அப்படி இப்படி ஸ்விம் பண்ண ஆசைப்படும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஃப்ளவரான் வளர்த்துனாலே அதுக்கும் ஒரு 4 ஃபீட் டேங்க் தேவைப்படும், அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபீட் டேங்க்கு. ஸோ ஏன்னா நிறைய பேர் ஃப்ளவரான்லாம் 2 ஃபீட் டேங்க்லேயே வச்சுட்ருக்கீங்க, அப்படி வைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ஃபீட் டேங்க் கொடுங்க, இல்லாட்டி 3-4 கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த சிக்லெட்டுக்கு டேங்க்கில் சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா சாண்டு போடுங்க, இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல்ஸ் போடுங்க. ஸோ நீங்கள் அக்வா சாயிலெலாம் போட்டு பிளான்ஸ்லாம் நட்டு அது கூட இது விடணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா இது சாயிலை டிப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சாண்டு இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல் கரெக்டாக இருக்கும். ஸோ அண்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்வுட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாயிலில் டிப் பண்ணுற மாதிரி பிளான்ட் வேணால் இந்த ட்ரிஃப்ட்வுட்டில் வைக்கிற மாதிரி அனிபியஸ் அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். அண்ட் கைஸ், இதோட அப்பீரியன்ஸ் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பிளாக் அண்ட் அந்த பேர்ல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் அண்டு பல கலரில் வரும் அதில் இந்த பேர்ல்ஸ் ஸோ ஒரு க்ரீனிஷ் ப்ளூ அந்த மாதிரிலாம் கலர் வரும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ பேர்ல்ஸோட நல்லா பிளாக்கோட அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்லெட் இது. கண்டிப்பாக இது உங்கள் டேங்க்கில் இருந்தால் இது என்ன மீனுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது புது வகையான ஒரு சிக்லெட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் இது ஹாபியில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சிக்லெட் தான். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நான் இந்த ஃபிஷ்ஷஸை பார்த்தது கிடையாது. இது குட்டியாக இருக்கும்போது ஃப்ளவரான் பேபி மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து இது என்ன சிக்லெட்டுன்னு கேட்டு வாங்குறீங்கன்னா ஸோ டஸ்ட் டீலர்கிட்ட வாங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் சிக்லெட்ஸ் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ தான் கலர்ஸ் வரும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் மட்டும் இது கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக இது நான் கம்யூனிட்டி டேங்க்கில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுனால. ஸோ சோலோவாக டேங்க்கில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஃபீமேல் பேரோட வச்சுருந்தா ஓகே. அதர் ஃபிஷ்ஷஸ் கூட வைக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக ஆனதுக்கப்புறம் அதர் ஃபிஷ்ஷஸ் கூட வைங்க. அப்படி அதர் ஃபிஷ்ஷஸ் கூட வைக்கிறீங்கன்னா நீங்கள் டேங்க் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் இல்லை 7 ஃபீட் டேங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் பெல்லட்ஸ் போடலாம். சிக்லெட்ஸ்க்கான பெல்லட்ஸ் ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் கைஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்ல மறக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சிக்லெட்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்பேரலினா இந்த ஆல்கே ஒன்று இருக்கும், அதையும் லைட்டாக டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஆல்கேவும் டயட்டில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் கண்டிப்பாக அது இருக்கணும், ஓகேங்களா. இது ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட், அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதையும் நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். கைஸ், இந்த மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அதை பார்த்துடலாம். ஸோ இது பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் வளர்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வளர்க்கலாம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் இதால் 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் வரைக்கும் தாங்க முடியும். ஸோ 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். அண்டு டிடிஎஸ் லெவல் என்னோடய ஒப்பீனியன் தான் 200 400 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.